புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையினால் செயல்படுத்தப்பட்டு வரும் முதியோர் மற்றும் ஆதரவற்றோர் ஓய்வூதிய திட்டம் மூலமாக மாதந்தோறும் உதவித்தொகை பெற்று வரும் முதியோர், விதவை, முதிர்கன்னி, திருநங்கைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர்கள் ஆகிய பல்வேறு பிரிவுகளில் கூடுதலாக 10,000 புதிய பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் விழா புதுவை தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூட மைதானத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் 10,000 புதிய பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையினை வழங்கி துவக்கி வைத்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையம், அய்யனார் நகர், சந்திரசேகர் வீதியில் மழைக்காலங்களில் மழைநீர் தேங்குவதாகவும் எளிதில் மழைநீர் வெளியேறாத வண்ணம் உள்ளது என அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமியிடம் புகார் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் இப்பகுதி மக்களின் புகாரை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் தொடர் முயற்சியின் காரணமாக ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு குப்புசாமி ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது மேற்கண்ட பகுதியில் பொதுமக்கள் கூறியது போல் மழைக்காலங்களில் மழைநீர் எளிதாக வெளியேறி பெரிய வாய்க்காலில் கலக்குமாறு வாய்க்கால் வார்ப்புகளை அமைத்து அப்பகுதி மக்களுக்கு உதவுமாறு அதிகாரிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கேட்டுக் கொண்டார். காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக முதியோர் உதவித் தொகையினை புதுவை பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் பயனாளிகளுக்கு வழங்கினார். தென் மாநில பகுதிகளில் நிலவி வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், இதேபோல் வரும் 20ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை முதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த 2 நாட்களாக மாலை வேளைகளில் மழை பெய்து வருகிறது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி புதுவை சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமியிடம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கோரிக்கை மனு. நண்பர் ரோபோ சங்கர் காலமான செய்தி அறிந்து அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். தன்னுடைய நகைச்சுவை உணர்வினால் தனக்கென தனி இடத்தை உருவாக்கி கொண்டவர் ரோபோ சங்கர். அவரை பிரிந்து வாடும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன் என தவேக தலைவர் விஜய் தனது எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார். நீட் அல்லாத படிப்புகளுக்கான மாப் ஆஃப் கலந்தாய்விற்கு விருப்ப பாடங்கள் தேர்வு செய்ய வேண்டும். சென்டாக் நிர்வாகம் தகவல். அரசு பணிகளில் 75% பெண்கள். முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம்.